படி கேக்குறாங்க. 2 படிண்ணே. கொஞ்ச நேரம்ண்ணே. சூர்யா you take video. பாடிக்கிட்டே வரைக்கும் வர போறாங்க. 2 படி கேட்டோம். மைக் போட்டாச்சு. சவுண்ட் அங்கே இருந்து. அப்படியே வாங்க. எத்தனை படி ஏறுவீங்க? sana dia tukar sana. Orang sana pergi sini. அந்த சைடு வந்துருங்க. இந்த ஸ்டெப். அவ்வளவுதான். Tanya saya dulu lah. Saya akan jawab sebetulnya. போயிட்டு அங்கே வந்துருப்பதா இருப்பீங்க. 5 மணி இருக்கும் நினைக்கிறேன். 5:30 மணி 5:30 மணிக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் ஏரியா வந்துட்டு தானே எடுத்துருக்கோம். வெளியாகாம இருக்கு. வராதிங்க. மூணு பாராயணம் தான் சொல்லுவாங்க. எது எவ்வளோ தூரமா? 2 படின்றாங்க. இல்ல 2 படி. இந்த படியும் அண்ணன் இந்த படியும் அந்த படியும். பாருங்க நிக்கிறாங்க. இல்ல 12 பேர் இருப்பாங்க. இதுல 12 பேர் இருப்பாங்க. இங்கிட்ட 12 அங்க. இது 2 படி தான் இருக்கு. அது வரைக்கும் 3 படி. இந்த படி ஆளுங்க. இதுல யார் மேலே பாருங்க என்ன நடக்கும். स्वामी नमो नमः
शम्भो कुमारा नमो नमः भोग अन्तरि बाला नमो नमः नागबन्ध मयूरा नमो नमः परशूरा परशूरा श्रीरदण्ड विनोदा नमो नमः कीलकिङ्किणिपादा नमो नमः कीलसम्भ्रम वीरा नमो नमः गिरिराजा दीपमङ्गल ज्योति नमो नमः दूय अम्बल लीला नमो नमः देवकुञ्जरि पादा नमो नमः अरुळतारा अरुळतारा ஈரலும் பலகோலால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மரபார ஏழலம் புகழ் காவேரி ஆதிலை சோழ மண்டல நீரே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா வயலூரா ஆதரம் வயலாளூர தோழமை சேரல் கொண்டவரோடே முனாலினே ஆடல் வெம்பரி நீதேரி மாதரி லையேரி ஆரியந்த உலாவாசு பாடிய சேரல் பொங்குவை காபூர்ண நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியான வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவமே வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பத்துமலை முருகனுக்கு அரோகரா book launch made.
அற்புதமாய் நடனம் அழகுடன் ஆனந்தமாய் விளையாடு கற்பக விநாயகனே கருணை கடலே அற்புதமாய் நடனம் அழகுடன் ஆனந்தமாய் விளையாடு கற்பக விநாயகனே
வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் உன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகா உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை முருகா சிங்கதிரும் முழுவதும் சேர்ந்தணிந்த சுந்தரனை சேர்ந்தணிந்த சுந்தரனை செங்கதிரும் முழுமதியும் சேர்ந்தணிந்த சுந்தரனை விண்ணகமும் மண்ணகமும் காத்து நிற்கும் அருளகனை விண்ணகமும் மண்ணகமும் காத்து நிற்கும் அருளகனை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்களை காண வேலனை காண குமரனை காண சண்முகனை காண குமரனை காண மயில்வாகனனை காண சக்திவானை காண ஆதியேயனை காண சிவகுமரனை காண சரவணனை காண மயில்வாகனனை காண பழனிவேலனை காண முருகா 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 బ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే బ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే 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 తన్ననానాటి తన్ననానాపురే తన్ననానాబల తన్ననానా పరబ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే బ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే 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 తందనానాని తందనానాపురే తందనానాబల తందనానా పరబ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే
కాదని బంధుమిత్ర అడియుయుగనే మెదైన బ్రాహ్మణుడు పెట్టు భూమి ఒకటే మెదైన బ్రాహ్మణుడు పెట్టు భూమి ఒకటే సన్నాలు ముట్టేది సరి భూమి ఒకటే మెదైన బ్రాహ్మణుడు పెట్టు
இறுதியாக ஒரே பாடல் தான் இன்றைக்கு டாக்டர் சுருக்கமாக நம்ம கச்சேரி முடிக்கிறோம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? குங்குமணி நாட்டினிலே குனிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? சிவாதி தேவனெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மாமனியே முருகையா, மருதமலையே முருகையா, பக்தரின் நலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமனியே முருகையா, பக்தரின் நலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமனியே முருகையா.
இந்த கச்சேரி பக்கவாத்தியத்தை வித்வான் லோகேஸ்வரன் கலையபெருமாள் மற்றும் வித்வான் பிரதாப் சர்மா அவர்கள் உங்களுக்காக எங்களுடைய தாழ்மையான நன்றிகள் அவர்களுக்கு. இந்த தெய்வீக பயணம் திருப்புகழ் பாராயணம் அதுவும் பத்துகேஸ் திருத்தலத்தில் செய்ய வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய டாக்டர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகள். பத்துகேஸ்ல ஒரு கச்சேரி பண்ணணும்னு கடந்த 20 வருஷத்துக்கு முன்பு எங்களோட கனவு. அந்த கனவை நினைவாக்க ராம் மாணிக்கம் ஐயா அவர்கள்ட்ட அம்மா தொடர்பு கொண்டு தன் ஸ்ரீ நடராஜா அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டாங்க. ஆனா ஏதோ தெரியல, அந்த கச்சேரி எங்களால் நடத்த முடியவில்லை அந்த நேரம் பற்றாக்குறையினால. ஆனா இந்நாள் இந்த மாபெரும் கனவை முருகன் படியில் ஒவ்வொரு படியிலும் திருப்புகளை பாடி இன்றைக்கு ஒரு கச்சேரியும் அமைந்தது. இங்க எத்தனையோ நாட்டுக்கு சென்றாலும் கூட இந்த இன்பம் எங்களுக்கு பேரின்பம் தான். அருணகிரிநாதர் வழங்கிய சுவாமி அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகளை டாக்டர் சிவகுமார் ஐயாவின் உத்தரவோடு என் பின்னால் நிற்கும் சங்கீத கலாலயத்தின் அத்தனை பெற்றோர்களின் ஒற்றுழைப்புடன் நாளை இந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு உலக சாதனையாக மாறப்போகிறது. அதற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதன்படியாக அடுத்த அங்கம் கௌரவிப்பு. டாக்டர் சிவகுமார் நடராஜா அவர்கள் கரகோஷம் எழுப்ப உள்ளது என்பது மலேசிய இந்திய சமூகத்தின் முன்னணி சமூக விடய ஆவணமும் இன்றைக்கு எங்களுடைய சங்கீத கலாலயம் உடைய இந்த மகிழ்வுமிக்க ஒரு நிகழ்ச்சியில் அவர் வருகை எங்களுடைய சந்தோஷம். அவருக்கு கௌரவிப்பு செய்வதற்காக எங்களுடைய சங்கீத கலாலயத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர், எங்கள் பெற்றோர்களின் சார்பாக இந்த பேனர் அனைத்துக்கும் அவர்தான் ஒரு காரணம், திரு ராஜசேகரன் அவர்களை அழைத்து விடுகிறோம். இந்த விழா நாயகர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு சந்திப்பிலே நீங்கள் செய்யுங்கள் உங்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம். கரகோஷத்துடன்
அடுத்த அங்கம் ஒரு சிறப்பு அங்கம். டத்தோ அவர்களே இங்கே வந்து நிற்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த சிறப்பு நிகழ்வினைக்காக அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருப்புகழை தொகுத்து 272 பாடல்கள் திருப்புகழ் பாடல்களை தொகுத்து அதனை ஒரு புத்தக வடிவில் இன்றைக்கு நாங்கள் சமர்ப்பிக்க போகின்றோம். அதாவது பாடக்கூடிய அத்தனை பாடகர்களும் இங்கே இருக்கிறார்கள், எங்களுடைய சிஷ்யர்கள். எங்கள் சங்கீத கலாலயத்தின் நிறுவனரான சங்கபூஷன் சரோஜினி கோவிந்தசாமி அவர்களுடைய ஆசியோடு அவர்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பினால் நன்றாக இருக்கும். எங்களுடைய குரு அவர்களின் ஆசியுடன் இந்த பாடல் புத்தகங்களை இப்போது டத்தோ, அதாவது எங்களுடைய இந்த விழா நாயகருடைய கரங்களால் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். இத்துடன் இந்த மாணவர்களை நான் அழைக்கின்றேன். முதலாக ஆகாஷ் சந்திரராம் அவர்களை அழைக்கிறோம். நீங்கள் கரகோஷம் விட்டால் உற்சாகம் இருக்கும். நவதுர்கா கங்காதரன், நவாஷினி ராஜசேகரன், விஷாலினி ராஜசேகரன். எங்களோட விழாக்களில் ரொம்ப யங்கான ஒரு பாடகி கவிதையா மூர்த்தி, 9 வயது நிறைந்த மாணவி. ஸ்கந்தநேத்திரன் மேகநாதன், அனுஸ்ரீ உமாதேவன், பவித்ரா லட்சுமி சர்க்குணன், கார்த்திகன் முத்துசாமி, வர்ஷினி உத்தமன், தர்ஷினி சிவகுமார், ஹர்ஷினி சரவணன், ஜனனி சுரேஷ் குமார், அனாமிகா ராஜ் முகன்ராஜ், திவ்யாஸ்ரீ முனியாண்டி, தயானிதா கிருஷ்ணகுமார், தயாளன் ராஜ் கிருஷ்ணகுமார், கீர்த்தி வாஷ்ணி முமூர்த்தி, சுரேந்திரன் முமூர்த்தி, தமயந்தி முரளி, நிலவினி கோபால், இத்துடன் அனைத்து பேரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும்.
செட் பண்ணி பாரு. எல்லாரும் அண்ணன் எடுத்த பாரு. அப்படியே ஹோல்ட் பண்ண அப்படியே இருங்க. கொஞ்சம் 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 ஓகே எனக்கு கேமரா செட் பண்ணிடுறேன். இறுதி அங்கம் ஆனாலும் முக்கியமான ஒரு அங்கம். தத்தோவின் உரை இல்லாமல் நாம் இங்கே கிளம்புவதில்லை. அதனால் இப்போது சிறப்புரை வழங்க நமது நிகழ்வின் ஆர்வலர் மற்றும் நாயகரான தத்தோ சிவகுமார் அவர்களை வரவழைக்கிறேன். நேற்று இந்த நேரத்தில் வந்து செந்தமிழ் விழாவில் இருந்தேன். இன்னைக்கு திருப்புகழ் விழாவில் இருக்கேன். இறுதியாக ஒரு பாடம் போது அவங்க என்ன சொன்னாங்க, பக்தர்கள் நலனுக்காகவும் வேலையா சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலுக்கு வந்தால் அந்த வேலன் நம்மளை காப்பாற்றுவாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பாடின 2வது பாட்டில் சிவகுமாரன் காதல்லேன்னு சொல்லி ஒரு பாடினாங்க. அது அவங்க எனக்கு தான் சொன்னாங்களா இல்லை கொஞ்சம் தாமரமாக வந்துட்டேன் அந்த ஒரு அர்த்தத்தில் சொன்னாங்களா இல்லை உண்மையாக சிவகுமாரன் காணல் இல்லை சொல்லி பாட்டில் சொன்னாங்களான்னு தெரியல. அப்படி இருந்தோட இன்னொன்று நினைச்சிருந்தனால தான் அது சின்ன தாமரம். அப்படி இருந்தோட திருப்புகழை 272 படியில் பாடணும்னு சொல்லி ஒரு விருப்பத்தை கொண்டு அது எல்லாம் நினைக்கிறீங்க ஏதோ அவங்க பாடிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்புகழ் சொன்னோடனே முருகனுக்கு ஒருவரான பாடல்கள், முருகனுக்கு போற்றி அவரை பாடுற பாடல்கள், அது அந்த 272 படியில் அவங்க பாடிட்டு போகும்போது அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் என்பது உங்க எல்லாத்துக்கும் தெரியாது எனக்கு. ஏன்னா நம்ம சமூகம் இப்ப பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க அங்க போய் நேச்சுர பாடுவாங்க, ஆடுவாங்க, ஏன் கத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல நேச்சுக்கு உள்நாட்டு கலைஞர்களுக்கு இங்க ஆதரவு கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயம். அது நம்ம இப்பெல்லாம் யாரும் செய்யறதில்லை. அது ஏன் செய்வதில்லை எனக்கே தெரியல. அப்படி இருந்தால இந்த மெசேஜை கேட்கிறவங்களுக்கும் உண்மையான சொல்ல தான் ஆசைப்படுறேன். அவங்க செய்யற ஒரு திட்டத்தை யார் வேணா எப்ப வேணா நினைச்சிட்டு போங்க. ஆனா ஒரு நல்ல எண்ணத்துல முயற்சி செய்யறாங்க. இதோட்ட யாருமே செஞ்சது இல்லை. அது 10 மணியில 272 பாடல்கள், 272 திருப்புகழ் முருகனுக்கு நாளைக்கு காலைல 4:30 மணிலேருந்து பாட போறாங்க.
பிள்ளைங்க எல்லாம் வந்து பச்சை உடையோடு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நேரத்து தான் எனக்கு தெரியும் பச்சை என்பது தான் ஒத்துமையாக ஒரு குடும்பத்தாராக சேர்ந்து நம்ம உணவு சேர்த்து பச்சை அதுதான் அது அர்த்தம் சொல்லி நேரத்தை எனக்கு அர்த்தம் இருந்துச்சு. அப்படி இருக்கிறது அவங்க இன்னைக்கு பச்சையில் வந்திருக்காங்க. ஒரு குடும்பமாக சேர்ந்து முருகனுக்கு பாடணும்னு சொல்லி ஒரு பாடல், அது திருப்புகழ், அதுவும் 10 மணி 272 பாடல்கள். நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க. அதுக்கு உண்டான ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேவஸ்தான தலைவர் அவர்கிட்ட சொன்னோன்னு ஒன்று தான் சொன்னார், நல்ல முயற்சி பண்ண பார்த்துருக்காரு. இருக்கப்போ அவருக்கு நேரத்தில் நன்றி. டாக்டர் பான்பரசி அவர்களுக்கும் அதே நேரத்தில் கன்னிமொழி அவர்களுக்கும் நன்றி குறித்து, ஆமாம் சரோஜா தேவி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, அதே நேரத்தில் இந்த மாதிரி உள்நாட்டு கலைஞர்களுக்கு செய்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு உள்நாட்டு மக்களுக்கு நம்ம ஆதரிக்கலாமல் இருந்தாங்க. யார் தான் ஆதரிப்போம் தெரியல. அதனால கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு தமிழ் மகனாக இருந்து, அதுவும் தமிழ் கடவுள் முருகன் முன்னுக்கு இருந்து அடுத்து என்ன நிகழ்ச்சி நீங்கள் அந்த சமயத்துக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக வராதான் கண்டிப்பாக நானும் சரி, தேவஸ்தானும் சரி, என்னோட சேர்ந்த என் டீம் சரி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க. யாரும் வருதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது அப்பாற்பட்டவர் கடவுள் பார்த்தாலே போதும், அது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் செய்கிற காரியம் வந்து கடவுள் பார்த்தா போதும், உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலே போதும். அதனால கண்டிப்பாக நினைச்சு வெற்றி பெறும் சொல்லிட்டு முருகா முருகா இந்த அருமுருகா சொல்லி அவர் பெயரை சொன்னாலே நம்மளுக்கு பல திட்டம், பல மாற்றம், பல சந்தோஷம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியம் வெற்றி பெறும் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த என்னையும் உங்கள் குடும்பத்தில் சேர்த்துக்காக நன்றி சொல்லி விடுவடைகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்தோம் முருகா என்ற இந்த நிகழ்வை இன்றைக்கு அழகாக டாக்டர் சிவகுமார் ஐயா அவர்கள் நமது பேராதரவாளர் இந்த ப்ரோக்ராமுக்கு அவர் கையால் வந்து அந்த புத்தகத்தை கொடுத்து தொடக்கி வைத்தார். இது டாக்டர் பன்பரசி கனிமொழி சங்கீத கலாலய மியூசிக் அகாடமியின் ஒரு ஆன்மீக முயற்சி தான் சொல்ல வேண்டும். நாளை 4:30 மணி விடிய காலை 272 பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள் 272 படிகளில் வந்து பாராயணம் செய்ய போகிறோம். திருப்புகழ் பாராயணம் இதில் வந்து நானும் என் சகோதரி கனிமொழி கோவிந்தசாமியும் மற்றும் எங்களோட 22 பிள்ளைகள் மாணவிகள் பயிற்சி பெற்று இந்த பாராயணத்துக்கு ரெடியாக இருக்காங்க. நாளைக்கு 4:30 மணி அளவில் தொடக்கி 11:30 மணிக்கு முடித்த பிறகு இந்த ஆன்மீக பயணம், அதாவது இந்த ஒரு ஆன்மீக முயற்சி பேராதரவு பெற்றதும் இல்லாமல்
மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஏசியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து தேர்வாகிவிட்டது. அதனால் அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் செரமனியும் இருக்கிறது. நாளைக்கு டத்தோ சரவணன் டெபுட்டி பிரசிடென்ட் MIC கூட ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வருவார் என்று எங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கார். மற்றும் இந்த நிகழ்வில் பக்தர் அன்பர்கள் அனைவரும் இதில் வந்து இந்த பாராயணத்தை கலந்து கொள்ளலாம். பக்கத்து லேனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக QR கோட்டை ஸ்கேன் பண்ணி இந்த பாராயணத்தில் நீங்களும் ஒரு ஆளாக கலந்து கொள்ளலாம். நன்றி. அந்த மைக் இப்படி போற மாதிரியா? புதுசாக சட்டை தைக்க போகிறேன். அந்த சட்டையை போட்ட மைக்கில் உள்ளே இருக்க மாதிரி. ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து டாக்டர் பான்பரசி தலைமையும் கன்னிமொழி தலைமையிலையும் வந்து ஒரு புது அட்டெம்ப்ட் ஆர் ரெக்கார்ட் மீன் லாங்கஸ்ட் திருப்புகளை வந்து 272 படியில் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து சரியாக காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்து அந்த திருப்புகளை வந்து பாடிட்டுருக்காங்க. இது புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வெற்றி வந்து ஒரு நல்ல வெற்றியாக இருக்கணும். ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஏன்னா இது மாதிரி உள்நாட்டு கலைஞர்கள் ஒரு புதுமையான வழியில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்கிறாங்க. ஏன்னா திருப்புகழ் எடுத்துக்கிட்டிங்களா, முருகனுக்கு விழுந்த பாடல். அந்த முருகனுக்கு விழுந்த பாடல் வந்து 10 மலையில் வந்து அதாவது 272 படியில் வந்து பாடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்கு எல்லா உள்நாட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதரவும் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க செய்கிற ஒரு காரியம் வந்து ஒரு நல்ல காரியம் முடியணும்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமாளை வேண்டிட்டு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து ஒரு ஃபுல் சக்ஸஸில் தான் முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நானும் வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன் இந்து சகர் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு என்னது? ஒரு நாளைக்கு 19, நாளைக்கு 20 இருக்கு தெரியுமா? 20ஆ?